பைப்பில் தண்ணி விடுறா, நான் வந்து கழுவி விடுறேன்னு சொல்லி தண்ணி விட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அலாரம் காலையில் 4 மணிக்கு அடிக்கும். அது வந்துட்டு ஒரு 2 தடவை ஸ்னூஸ் பண்ணி ஒரு 4:10 4:15க்கு நான் விட்டுருவேன். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சிக்கன் சால்னாவும் தான். மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஈவன் பகலில் கூட மழை வருதுங்கிறதுனால இப்போ உள்ளே பூச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி வரைக்குமே இந்த வாஷிங் மிஷினும் வாஷ் பேஷனும் இங்கே வைக்கலாமா அது வந்து போட்டுருவேன். முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே சைட்டுக்கு வந்துட்டு காலையில் ஒரு தடவை போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு தடவை போவேன். சம்டைம்ஸ் ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா மத்தியானம் கூட ஒரு அடி எடுக்காமல் இருந்தாங்க. அதையும் வந்துட்டு எடுக்க சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது என்னென்னு கேட்டுட்டு கடைக்கு போயிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்க. மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே பவரும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். மண்டே அன்னைக்கு மார்னிங் காலையிலேருந்து என்னோடய டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் நடுவில் கிடைக்கவே இல்லை. சாட்டர்டே தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டிலே ஆன வீடியோ தான். பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீசன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். என்னோடய அலாரம் காலையில் 4 மணிக்கு அடிக்கும். அது வந்துட்டு ஒரு 2 தடவை ஸ்னூஸ் பண்ணி ஒரு 4:10 4:15க்குள்ளே ஏஞ்சிடுவேன். ஏந்திரிச்சிட்டு வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா வீடு கூட்டுறது, சாமி ரூம் முன்னாடி லைட்டாக தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டு விட்டுறது. அதுக்கப்புறம் நான் போய் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிடுவேன். டெய்லியுமே 5 மணிக்குள்ளே விளக்கேற்றணுன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே கடகடன்னு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு விளக்கேற்றி முடிச்சிட்டோம்னா ஒரு திருப்தி கிடைக்கும். காலையில் அந்த 5 to 6 பார்த்திங்கன்னா ரொம்பவே சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமை வந்துட்டு ஒன்று எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸ்கூலெல்லாம் இப்போ லீவ் தாங்கிறதுனால கிச்சனுக்கு டைரெக்டாக போகிறது கிடையாது. ஒரு 8-9 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்கு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் வந்துட்டு எனக்கான டைமை வந்துட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவேன். அன்றைக்கி மண்டேங்கிறதுனால இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கிளம்பி போயிட்டாங்க சீக்கிரமாகவே. பசங்க மட்டும் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சு வரத்துக்குள்ளே பால் காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வந்துட்டு கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு மற்ற வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். அன்றைக்கி மொதல் நாள் பிரியாணி செஞ்ச பாத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கணும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விஸ்வாவும் எந்திரிச்சு வந்துட்டான். பசங்க எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா பசங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்குவேன். சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்கக்கிட்ட செய்ய சொன்னால் தான் அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. நான் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறதுக்குள்ளே மொதல் நாள் மழை பெஞ்சு போர்ட்டிகோவில் நசன்னு மண்ணும் தண்ணியுமா கலந்துருந்துச்சு. விஸ்வா விட்டு பைப்பில் தண்ணி விடுறா, நான் வந்து கழுவி விடுறேன்னு சொல்லி தண்ணி விட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோவை நல்லா க்ளீனாக கழுவி தள்ளி விட்டாச்சு. அப்படியே வாசலுக்கும் தண்ணி தெளிச்சிட்டு பக்கத்தில் இருந்த செடிங்களுக்கும் வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா மழை பெஞ்சதுனால செடிக்கு அந்தளவுக்கு தண்ணி தேவையில்லை. பட் கொஞ்சமாக வந்துட்டு ட்ரையாக இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு பசி எடுத்துச்சு. சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் தோசை ஊற்ற ஆரம்பித்தேன். விஸ்வா வந்துட்டு அவனுக்கு அவனே ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டான். சஞ்சய் இன்னுமே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்கான். எந்திச்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனுக்கு வந்துட்டு தோசை ஊற்றிக்குவான். சைட் டிஷ் இருந்ததுன்னா பசங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தோசை மாவு இருந்துச்சுன்னா அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க. ஸ்கூல் டைமில் தான் பரபரப்பாக ஓடிட்டுருக்குறோம். இந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பெருசாக மெனக்கிறது கிடையாது. பசங்களை வந்துட்டு செய்ய சொல்லிவிட்டு நான் விட்டுருவேன். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சிக்கன் சால்னாவும் தான். மதியானம் ரைஸ் வந்துட்டு சூடாக வச்சுக்கலாம். லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறதா பிளான் அன்றைக்கி. சரி சூடாக வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அன்றைக்கி முடிச்சாச்சு. தோசை சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ற டைம் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். ஒரு 10 minutes அதுக்கப்புறம் பிரேக்கும் எடுப்பேன். பிரேக் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு கிச்சனில் அந்த மாவு பாத்திரம் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்துச்சு. அதையும் வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கழுவ போட்டாச்சு. இதையும் கழுவி வச்சிட்டோம்னா கிச்சன் வந்துட்டு ஃபுல்லாகவே நீட் பண்ணிடலாம். மண்டே காலையில் ஸ்டார்ட் ஆகும் போது டே வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு எதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஆகிடும்.
மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீக் டேஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சன் வந்துட்டு ஒரு வழியாக நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்டுக்கு போகிற வேலை இருந்துச்சு. ஸோ இப்போ சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு இது ஒரு அடிஷ்னல் ஒர்க். நான் அங்கேயும் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். மெட்டீரியல்ஸ் தேவைங்கும் போதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். லாஸ்ட் வீக்கெல்லாம் வெளியில் தான் பூசிட்டு இருந்தாங்க. மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஈவன் பகலில் கூட மழை வருதுங்கிறதுனால இப்போ உள்ளே பூச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி வரைக்குமே இந்த வாஷிங் மிஷினும் வாஷ் பேஷனும் இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமான்னு மாற்றி மாற்றி என் மைண்டில் கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அன்றைக்கி எலக்ட்ரிஷியனை வர வச்சுருந்தேன். கரெக்டான இடத்த நம்ப சொன்னால் தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சுவிட்ச் போர்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூசு வேலை பண்ணி முடிக்க முடியும். பல கன்ஃபியூஷனுக்கு அப்புறமா ஃபிக்ஸடாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு சரி இந்த இடத்துல சுவிட்ச் போர்டு வைங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்தது, அதெல்லாம் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேல் ரூம் வந்துட்டு கொஞ்சம் காடி எடுக்காமல் இருந்தாங்க, அதையும் வந்துட்டு எடுக்க சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது என்னென்னு கேட்டுட்டு கடைக்கு போயிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்க போயிட்டேன். கம்மியான மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா மூகண்டப்பள்ளியில் இருக்கிற கடையிலே போயிட்டு வாங்கிக்குவேன். ஜாஸ்தி குவான்டிட்டியில் மெட்டீரியல் வாங்கணுன்னா ஹொசூர் உள்ள போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அன்றைக்கி ஒரு 4-5 உடன் பாக்ஸ் மட்டும் தேவைப்பட்டுச்சு சுவிட்ச் போர்டுக்கு. அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வேலை செய்கிறவங்களுக்குலாம் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணியும் ஒரு கேன் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன். முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே சைட்டுக்கு வந்துட்டு காலையில் ஒரு தடவை போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு தடவை போவேன். சம்டைம்ஸ் ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா மத்தியானம் கூட ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைக்கு 2 தடவை போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபஸ்ட் டைம் போனப்போ 2 பாக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் திரும்பி போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சரி ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா பவர் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம மதியான சாப்பாடை செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம் பவர் வரத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவருக்கு வந்துட்டு தயிர் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை வந்துட்டு கடைஞ்சி அதுக்கப்புறம் அதை தாளித்து கொடுத்துட்டு நானும் பசங்களுமே வந்துட்டு லெமன் ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லெமன் ரைஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே சைட் டிஷ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட் தான். சாதம் மட்டும் வடித்து நான் வந்துட்டு லெமன் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே விஸ்வா பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டு அவன் ரெடி பண்ணிட்டான். நேற்று சண்டே கொஞ்சம் ஹெவியான லஞ்ச் தான் சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் மண்டே வந்துட்டு மோஸ்ட்லி மைல்டான சாப்பாடு தான் இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் ஜாஸ்தி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏதாவது காய் அந்த மாதிரி அரிச்சு போட்டு குழம்பு ஏதாவது வச்சுருக்கலாம் தான். பட் வந்துட்டு எனக்கு 2 சைடுமே ப்ரெஷர் இருக்கும் போது ஆஃபீஸ் சைடும் ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்கும், சைட்லேயுமே வந்துட்டு அப்பப்போ வேலைன்னா கூப்பிடுவாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் சாப்பாடில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒன்று காலையிலே செஞ்சு வச்சுருக்கணும், காலையில் செஞ்சு வைக்கல அப்படின்னா மத்தியானம் சிம்பிளாக என்ன செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சுக்குவேன். மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே பவரும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் போல் இன்னொரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் சீக்கிரம் லாக் அவுட்லாம் பண்ண முடியல. ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணதுனால நைட்டு டின்னருக்கு வந்துட்டு புட்டுக்காரங்க வந்தாங்க. எல்லாருக்குமே புட்டு வாங்கி அதில் வந்துட்டு சக்கரை போட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நான் லாக் அவுட் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11:15க்கு மேலே ஆகிடுச்சு. வீக் டேவோட ஃபர்ஸ்ட் டே மண்டே என்னோட டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அடுத்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.